பீகார் மாநிலம் ஜமுயி மாவட்டத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 19 பெட்டிகளுடன் இருந்த சிமெண்ட் மூட்டைகள் ஆற்றில் விழுந்தன. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாக்ஸாவில் இருந்து பீகாரின் ஜாக்ஸா நகருக்கு சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் பருவா ஆற்றுப்பாலம் அருகே தடம் புரண்டது. சரக்கு ரயிலில் இருந்த 42 பெட்டிகளில் 10 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி சென்றன. இதில் 10 பெட்டிகள் ஆற்றில் விழுந்தன. புதுச்சேரி கடற்கரையில் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த எதிர்பாராத விதமாக பாறைகள் இடுக்கில் சிக்கிக் கொண்ட சென்னையைச் சேர்ந்த பேராசிரியையை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். பேராசிரியை வைஷ்ணவி என்பவரே ராட்சத கிரேன் உதவியுடன் நீண்ட நேரத்திற்கு பின் மீட்கப்பட்டார். பாறைகள் இடுக்குகளில் சிக்கியதால் காயம் ஏற்பட்ட வைஷ்ணவி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். சென்னையில் பட்டப்பகலில் மருந்தகம் ஒன்றில் மர்ம நபர் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜலடியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வமேரி என்பவரது மருந்தகத்தில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மதிய உணவுக்காக மருந்தகத்தின் கண்ணாடி கதவை மூடிவிட்டு ஊழியர் வீட்டிற்கு சென்றிருந்த போது சிறிய ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் லாக்கரில் இருந்த 6000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாரை அடுத்த மோதிரமலை கிராமத்தில் யானை கூட்டம் நடமாடுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோதையார் சாலை அருகே பேச்சிப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதி அருகில் யானைகள் உலவுகின்றன. குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் வரக்கூடும் என்பதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரியுள்ளனர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஏகாட்டூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீயணைப்பு துறையினர் 54 மீட்டர் உயரம் கொண்ட ஸ்கை லிப்ட் வாகனம் மூலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்படும் விபத்துகளை கட்டுப்படுத்துவது, குடியிருப்புகளில் தீ விபத்தில் சிக்கிக் கொள்ளும் மக்களை மீட்பது குறித்து வீரர்கள் செயல் விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு ஏற்றவாறு அவர்கள் ஒய்யாரமாக நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து வெளியே வந்த முதலை ஒன்று சாலையில் ஊர்ந்து சென்றதை பார்த்த மீனவர்கள் அச்சமடைந்தனர். அணையின் மேல் பகுதியில் உள்ள தார் சாலையில் அன்றாடம் மீனவர்கள் மற்றும் அணை ஊழியர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் மீனவர்கள் அந்த வழியாக சென்றபோது முதலை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து சிறிது நேரத்தில் அந்த முதலை மீண்டும் ஊர்ந்து சென்று தண்ணீருக்குள் சென்று மூழ்கியது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாலையை சீரமைத்து தரக்கோரி பல்வேறு தொழிற்சங்கத்தினர் இணைந்து வாழை மரம் நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வால்பாறையிலிருந்து சோலையார் எஸ்டேட் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என்பது அவர்களது புகார். நல்லமுடி காட்சி முனை செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் அவசர மருத்துவ தேவைகளுக்கு செல்லும் வாகனங்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை மணலில் 500 பரதநாட்டிய கலைஞர்கள் 1 மணி நேரம் பரதநாட்டியமாடி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினர்.
இதனையடுத்து கலைஞர்கள் குளோபல் ரெக்கார்ட் கின்னஸ் என்ற புத்தகத்தில் இடம் பிடித்தனர்.